இலங்கை அதிபர் தேர்தலில் முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சவின் மகன் நமல் ராஜபக்ச போட்டியிடுகிறார். இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி. செப்டம்பர் 21 இலங்கை அதிபர் தேர்தல் நடைபெற இருக்கிறது. தற்பொழுதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்க, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உட்பட 17 பேர் இந்த தேர்தலில் களம் காண்கின்றனர். இந்த நிலையில் நமல் ராஜபக்ச தந்தி டிவிக்கு பிரத்யேக பேட்டி அளித்திருக்கிறார். அதில் பல முக்கியமான தகவல்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் என்று அறிகிறோம். இது பற்றிய முழு விவரங்களையும் அறிவோம். எமது சிறப்பு செய்தியாளர் ஹரிஹரன் இணைகிறார். ஹரி, வணக்கம். தந்தி டிவிக்கு நமல் ராஜபக்ச அளித்திருக்கக்கூடிய பிரத்யேக பேட்டியில் என்னென்ன விஷயங்கள் தொடர்பாக பேசியிருக்கிறார்? ஓவர் டு யூ. நாமல் ராஜபக்ச இலங்கை அதிபர் வேட்பாளராக களமிறங்குகிறார். அவர் தான் யங்கஸ்ட் பிரசிடென்ஷியல் கேண்டிடேட் இலங்கையுடைய வரலாற்று. ஒருவேளை அவர் வெற்றி பெற்றார், இலங்கையுடைய இளம் அதிபர் என்ற அடையாளம் அவருக்கு கிடைக்கும். ஆனால் ஒரு சவாலான 4 முனை போட்டியில் அவர் களமிறங்குகிறார். 17 வேட்பாளர்கள் களமிறங்கினாலும் கூட பிரதானமாக 4 வேட்பாளர்கள் தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கே சுயேட்சை வேட்பாளராக மீண்டும் களமிறங்குகிறார். அவர் பாராளுமன்றத்தில் தேர்வு செய்யப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த முறை அதிபர் தேர்தல் களத்தில் களமிறங்குகிறார். மற்றும் அனுரகுமார திசநாயக்க அவர் போட்டியிடுகிறார் ஜேவிபி என்று சொல்லக்கூடிய அமைப்பின் சார்பாக. இதை தாண்டி இன்னொரு முக்கியமான வேட்பாளராக களமிறங்குபவர் இலங்கையுடைய எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச. இவர்கள் தான் முக்கியமான வேட்பாளர்கள். இவர்களோடு சேர்ந்து SLPP என்று சொல்லக்கூடிய ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனாவுடைய வேட்பாளராக நமல் ராஜபக்ச களமிறங்குகிறார். வேறு ஒரு வேட்பாளர் களமிறங்க வேண்டியிருந்தது. ஒரு முக்கியமான ஒரு தொழில் அதிபர் போட்டியிடுவதாக இருந்து அவர் விலகிய காரணத்தினால அவர் நாமல் ராஜபக்ச களத்தில் இறங்குகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாமல் ராஜபக்ச பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இலங்கையின் அமைச்சராக அவர் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாமல் ராஜபக்ச தந்தி டிவிக்கு சற்று நேரத்துக்கு முன்பாக பேட்டி அளித்திருந்தார். தமிழர்கள் உங்களுடைய கேண்டிடேட்ஸைய ரொம்ப அக்கறையோட பார்க்கக்கூடுமே அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்பட்ட போது இதையெல்லாம் எதிர்கொள்வோம், மக்களுக்கு இங்க மேல இருக்கக்கூடிய கன்சர்ன்ஸ் புரிந்து கொள்ளத்தக்கதுதான், ஆனா அவர்களுடைய நம்பிக்கையை வெல்வோம் என்ற எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. வடக்கு இலங்கை மக்களும் தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியிலையும் எனக்கு வாக்குகள் வரும் அப்படின்னு நான் நம்புறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இளைஞர்கள் குறிப்பாக இந்த முறை மாற்றி ஒத்திப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் என்னவென்றால், 2 நாட்களுக்கு முன்பாக வங்கதேசத்துல நடந்த காட்சிகள் இலங்கையில நடந்த காட்சிகளை நமக்கு நினைவுபடுத்தின. இது வங்கதேச பிரதமர் வீட்டுல கிளர்ச்சியாளர்கள்லாம் புகுந்து பொருட்களை எல்லாம் எடுத்து சோரியாடிய போது இலங்கை அதிபர் மாளிகையில நடந்த காட்சிகள்லாம் நமக்கு நினைவுக்கு வந்தது. இதை நீங்க கவனித்தீங்களான்னு அவர்கிட்ட கேட்கும் போது கவனித்தேன். 2க்கும் காட்சி ஒற்றுமை இருக்கு அப்படின்னு கேட்கும் போது ஆமாம் இருக்கிறது உணர முடிகிறது. அங்கேயும் ஷேக் ஹசீனா ஒரு தேசியவாத தலைவர், ஒரு நேஷனலிஸ்ட் தலைவர், அவரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவரும் இங்க இலங்கையில நடந்தது போலவே வீழ்த்தப்பட்டார் அப்படின்னு 2த்துக்குமான ஒற்றுமையை அவர் சொல்கிறார். ஆனா அதே சமயத்துல 2த்துக்கும் சின்ன சின்ன வேற்றுமைகள் இருக்கு அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிட்டு சொல்றார். இதுக்கு புறக்காரணிகள் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி 2 இடத்துலயுமே குற்றச்சாட்டாக வைக்கப்பட்டது. 2த்துலயுமே புறக்காரணிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் 2த்துக்குமே ஒரே மாதிரியான சக்திகள் காரணமா இருக்க வாய்ப்பு இருக்குமான்னு கேட்கும்போது ஆமாம் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும் அவர் கூறுகிறார். யார் அது மேற்கத்திய நாடுகளா இல்ல கிழக்குல இருந்து செயல்படக்கூடிய சக்திகளா என்றால் அதுக்கு இஸ் நாட் கமிட்டிங். அதே வேளையில தமிழர்களுக்கு இந்தியாவுக்கு அவர் செய்தி சொல்கிறார். தமிழகம் இலங்கைக்கு ரொம்ப நெருக்கமான தேசம், இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான உறவு ஆழமானது என்ற கருத்தை எல்லாம் அவர் சொல்கிறார். என்னால வெல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் அவர் வெளிப்படுத்துகிறார். இலங்கை அதிபர் தேர்தலில் போட்டியிடக்கூடிய முக்கியமான வேட்பாளராக நாமல் ராஜபக்ச, ஒரு இளம் வேட்பாளர் மஹிந்த ராஜபக்ச, இலங்கை முன்னாள் அதிபர் பிரதமராகவும் இருந்த மஹிந்த ராஜபக்சவுடைய மகன் களமிறங்குகிறார் என்று குறிப்பிட்டார். தேங்க்யூ சோ மச் ஹரி. விரிவான தகவல்களை விவரித்தமைக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.